செம்பருத்தி, குறிப்பாக செம்பருத்தி இலை, இந்தியாவில் ஒரு அறியப்பட்ட மருத்துவ மூலிகையாகும். அதன் பச்சிலை, பூ என அனைத்திலும் பல்வேறு ஆரோக்கிய நன்மைகள் உள்ளன. செம்பருத்தி இலை தூளை உட்கொள்வது உடல் நலத்திற்கும் அழகுக்கும் பல வகைகளில் நன்மை தருகிறது. செம்பருத்தி இலை தூள் நன்மைகள். முடி நலத்திற்கு செம்பருத்தி இலை தூள் முடியின் நரையை தடுக்க, புதிய முடி வளர்ச்சியை ஊக்குவிக்க உதவுகிறது. முடி உதிர்வதை குறைத்து தலைமுடி ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் தன்மை கொண்டது. தோல் பொலிவிற்கு செம்பருத்தி இலைகளிலுள்ள ஆன்டிஆக்சிடன்கள் மற்றும் ஆன்டி-இன்ஃப்ளமேட்டரி பண்புகள் தோலின் வயதை தள்ளி வைத்து பொலிவு மற்றும் சீரான தோலை அளிக்கின்றன. உடல் எடை கட்டுப்படுத்த செம்பருத்தி இலைகளிலுள்ள கலவைகள் உடலில் உள்ள தேவையற்ற கொழுப்பை கரைத்து உடல் எடையை குறைக்கும் பண்புகள் கொண்டது. சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த செம்பருத்தி இலைகளில் உள்ள சில வேதிப்பொருட்கள் இரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுகின்றன. இது நீரிழிவு நோயாளிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். தொற்றுநோய் எதிர்ப்பு. இபிஸ்கஸ் இலைகளில் ஆன்டிஆக்சிடன்கள் மற்றும் ஆன்டிபாக்டீரியல் பண்புகள் அதிகம் உள்ளன. இது நம் உடல் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தி தொற்றுநோய்களை தடுக்க உதவும். செம்பருத்தி இலை பொடியை உண்ணும் முறை. செம்பருத்தி தேநீர் செய்முறை. 1 தேக்கரண்டி செம்பருத்தி இலை பொடியை 1 கப் சூடான நீரில் சேர்த்து 5-10 நிமிடங்கள் ஊற வைத்து பிறகு சாற்று வடிகட்டி தேன் சேர்த்து குடிக்கலாம். இது உடல் சுறுசுறுப்பை அதிகரிக்க உதவும். சட்னியாக சாப்பிட செய்முறை. 1 தேக்கரண்டி இலைப்பொடியை பச்சடி அல்லது சட்னியில் கலந்து தோசை அல்லது இட்லியுடன் சேர்த்து சாப்பிடலாம். இது உடலுக்கு தேவையான வைட்டமின்கள் மற்றும் பாக்டீரியா எதிர்ப்பு ஆற்றலை அதிகரிக்கிறது. ஜூஸில் சேர்த்து செய்முறை. உங்கள் விருப்பமான பழ ஜூஸில் அரை தேக்கரண்டி செம்பருத்தி இலைப்பொடியை சேர்த்து குடிக்கலாம். இது உடலின் இளைப்பாறுதலை குறைத்து உற்சாகத்தை தரும். சூப் அல்லது கறி ஆகியவற்றில் செய்முறை. சூப், கறி, சாம்பார் போன்ற உணவுகளில் ஒரு சிறிய அளவு இலைப்பொடியை சேர்த்து சமைக்கலாம். செம்பருத்தி இலை தூளை விதிவிலக்காக பயன்படுத்தினால் நல்ல ஆரோக்கிய நன்மைகளைப் பெற முடியும்.